ஹாய் ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம OT7F-ஓட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்து வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே நடக்கிறேன்னு அப்படியே கால் தடுக்கி விட்டு கீழே விழுக போயிருப்பீங்க. அப்போ ஜிம்மின் தான் அவங்கள அப்படியே இழுத்து பிடிச்சி காப்பாற்றுவார். அப்போ நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை பார்க்க, பட் அவர் உங்களை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அதை பார்த்துட்டு இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு, நீங்கள் என்னை கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இன்னுமே உங்களை டைட்டாக தான் பிடிச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே டீப்பான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. அப்போ திடீர்னு ஜிமின் சார் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க, அப்போ தான் ஜிமின் உங்களை விடுறாரு. நீங்களும் அப்போ விலகி வந்துட்டு யாருன்னு பார்க்குறீங்க. நீங்களும் ஜிமினும் பார்த்தா மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் தாங்க நின்றுட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே ஜிமின் என்ன விஷயம் சார் அது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி உங்களையும் ஜிமினையும் பார்க்குறான். பார்த்துட்டு அது சார் உங்களை சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னார், அதனால உங்கள் ரூமில் வச்சுருக்கேன். நீ கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் சைன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே மேலே போகிறாரு. இங்கிட்ட நீங்கள் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த அசிஸ்டண்ட்டும் வயன் மேம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். அப்போ நீங்கள் என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமாம் உங்களை தான். நீங்கள் என்னை மேம்னெலாம் கூப்பிடாதீங்க, எப்படி இருந்தாலும் உங்களை விட சின்ன பொண்ணு தான். நீங்கள் என்ன வயன்னே சொல்லி கூப்பிட்லாம். ஓ அப்படியா, சரி ஓகே. உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம், சரியா? சார் உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எதாக இருந்தாலும் என்ன தான் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓ ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அப்போ அவனும் தெரியுது நீங்கள் வேணுமே மறைக்கிறீங்கன்னு, இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் அந்த அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்களும் இவன் எதுக்கு இப்படி கேட்குறான், ஒருவேளை சுகா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்கிட்டே நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே தான் போகிறீங்க. அதுவும் நீங்கள் ரூம் கிட்டே வரும்போதே ஜேகே உள்ளே இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு யோசனை வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த வாட்டி மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜேகேலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நிம்மதி ஆகிட்டு டோர் லாக் போட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. இங்கிட்டு ஜிமின் டெரஸுக்கு தானே வந்திருப்பாரு. வந்தால் சுகா தான் அங்கே இன்னுமே சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, டேய் உன்ட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டல. அது இருக்கட்டும், கீழே ஸ்டெப்ஸில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லையே, சும்மா என்கிட்ட நடிக்காதரா, எனக்கு தெரியும். என்ன சுகா என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. அவள் கீழே விழுக போனா, நான் ஜஸ்ட்டு பிடிச்சேன், அவ்வளோதான். பிடிச்சிட்டு காப்பாற்றுனா அப்போ அவளை விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் அப்படியே பிடிச்சிட்டு இருந்த? அப்போ ஜிமின் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. அப்போ சுகா லைட்டாக சிரிச்சிட்டு, உனக்கும் அவளை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற? உனக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன தவிர வேறு யாருக்கு அவளை பிடிச்சிருக்கு? ஏண்டா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க? நம்ம 6 பேருக்குமே அவளை பிடிச்சிருக்கு, ஜேஹோப்பை தவிர. என்ன 6 பேருக்குமே பிடிச்சிருக்கா? அப்போனா உனக்கும் பிடிச்சிருக்கா? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் உனக்கே பிடிச்சிருக்கு? நீ சொல்கிறா உனக்கே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவளை பார்க்கும் போதே அவள் எனக்குன்னு தானே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால தான். அதே மாதிரி தான் நீ அவளை எங்கே பார்த்த? காலேஜில் தானே பார்த்த? ஆமாம். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். நீ எப்படி அவளை ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் பார்த்தியோ அதே மாதிரி தான் நாங்கள் 5 பேருமே அவளை ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் தான் பார்த்தோம். என்னமோ தெரில, அவளை பார்க்கும்போது நம்ம அம்மா ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அப்போலேருந்தே எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போல்லாம் நான் காலேஜ் போகிறேனோ அப்போல்லாம் நான் அவளை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சுகால் சொல்கிறாரு. அப்போ தான் அவனை யோசிச்சு பார்க்குறாரு. என்னென்னா நீங்கள் படிக்கிறீங்களா காலேஜ், அதுக்கு டொனேஷன் பண்ணுறது மிஸ்டர் லீ தானே. அதனால் மிஸ்டர் லீ எப்போ பார்த்தாலும் காலேஜை பார்த்துக்க முடியாது, லைக் எப்படி மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னு பார்த்துக்க முடியாது. அதனால தான் ஒரு வாட்டி ஒருத்தராக அனுப்பி விட்டுருப்பாரு. காலேஜ் எப்படி நடக்குது, நல்லா தான் நடக்குதா, புள்ளி நடக்குதா அப்படிலாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒரு வாட்டியும் டேர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜேஹோப்பை தவிர, ஏன்னா ஜேஹோப் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அவர் அங்கே தான் பார்த்துட்ருப்பாரு. அதனால அவர் ரொம்ப பிஸி, அவர் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான பர்சன். அதனால அவருக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் மிஸ்டர் லீ கொடுக்க மாட்டார்.
அவர் பக்கத்துலேயே தான் ஜெஹப் வச்சிட்ருப்பாரு. ஸோ இப்போது மிச்சம் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு தடவை வருவாங்கள்ல, அப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு டைம் எதிர்பாராத டைமில் தான் அவங்கள பார்த்துருப்பாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்காது. பட் அவங்க உங்களை பார்த்த செகண்டே நீங்கள் நடந்துக்கிற பிஹேவியரை வச்சே அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, அகாடமிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படின்ட்டுலாம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போது சீஃப் கெஸ்ட்டாக பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒருத்தரை தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்கள எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களோட அம்மா ஞாபகம் தான் அவங்களுக்குமே வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப கைண்டாக இன்னோசென்ட்டாக நீங்கள் படிப்புனா படிப்பு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்க மாதிரி மாடர்னாலாம் ட்ரெஸ் போட மாட்டீங்க, காலேஜுக்கு வர மாதிரி டீசெண்டாக போட்டு வருவீங்க. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களோட தங்கச்சின்னு சொன்னால் அவங்களால எப்படி நம்ப முடியும்? அதனால தான் அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி அவங்கள பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நீங்கள் தான் அவங்க தங்கச்சியாக வர போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க மிஸ்டர் லீ கிட்ட, அப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு தங்கச்சியும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் லீ தான், இல்லைடா நான் அவளை என் பொண்ணா தத்தெடுத்துக்க தான் போகிறேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, அவள் ரொம்ப கஷ்டப்படுறாடா, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறதுனா அவளுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது, கொஞ்சம் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா பண்ணணும். அதை விட்டுட்டு யாராச்சும் சொந்த பொண்ணாக தத்தெடுத்துப்பாங்களா அப்படின்ட்டு லாஜிக்கலாக தான் கொஷின் கேட்குறாங்க. ஆனால் மிஸ்டர் லீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு டாட்டர் வேணும், அவள் இவளாக தான் இருக்கணும். ஏன்னா இவளை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஒய்ஃப் ஞாபகம் தான் வருது, உங்களோட அம்மா ஞாபகம் தாண்டா வருது, அதனால் கண்டிப்பாக இவ தான் என்னோடய பொண்ணாக இருப்பாள், நான் இவ்வளோ தான் அடாப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு முடிவாக மிஸ்டர் லீ சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்னால் எதுவுமே சொல்லியிருக்க முடிஞ்சிருக்காது. ஜேஹோப்க்கு அப்பயே ஒரு மாதிரி டவுட் இருந்திருக்கும், இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாதே அப்படின்ட்டு. ஆனால் அதை அவ்வளோ சீரியஸாலாம் ஜேஹோப் எடுத்துருந்துருக்க மாட்டார். ஆனால் இப்போது சுகா அண்ட் ஜிமின் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகுது, அப்படின்னா நம்ம 6 பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் இது எப்படி நல்லாயிருக்கும், அவளை எப்படி 6 பேரும் லவ் பண்ண முடியும், அதுவும் நாமளே, அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆமாம் ஆனால் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தானே வாழ முடியும், நம்ம எல்லாரையும் அவளுக்கு இப்போ வரையும் பிடிச்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஆமாம், பட் எனக்கு தெரிஞ்சு அவள் என்ன தான் லவ் பண்ணுவான்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு ஜிமின் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அப்போ சுகா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, என்ன ஒன்றா லவ் பண்ணுவாளா, அவங்களெல்லாம் பார்த்து அவள் பயப்படுறாடா, என்ன பயப்படுறாளா, ஏன் ஒன்றை பார்த்து மட்டும் பயப்படலையா, இல்லையே இவ்வளோ நேரம் என் கூட நல்லா தான் அவள் பேசிகிட்டு இருந்தா, ஏன்னா உன் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாளா, ஆமாம் இப்போ அவள் இங்கேருந்து தான் கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் கீழே போகிறா, நீ வரும்போதே பார்த்துருப்பியே அப்படின்ட்டு சுகா சொல்ல. அப்போ ஜிமின், ஆமாம்ல அதுண்ணா என்கிட்ட மட்டும் அவள் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே அவ்வளோ யோசிச்சு பேசுகிறா, ஆனால் சுகா மட்டும் நல்லா பேசுகிறாள் அவள் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஜெலஸில் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ சுகா அதை பார்த்து அவருக்கு நல்லாவே தெரியுது ஜிமின் ஜெலஸில் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு அப்படின்ட்டு. சுகா, சரிடா நான் போகிறேன், அவளை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத சரியா அப்படின்ட்டு அவர் மாதிரி சொல்லிவிட்டு அவரோட சிகரெட்டை கீழே போட்டு நல்லா முதிச்சுட்டு ஸ்மிக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டாரு. எங்கிட்ட ஜிமினுக்கு தான் கடுப்பாகுது, இவன் என்ன இவனை அவள் லவ் பண்ணுறலாம் என்ன, சேச்சா அதெல்லாம் இருக்காது, அவள் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் லவ் பண்ண ஆரம்பிப்பா, அவளுக்கு என்ன தான் பிடிக்க போகுது, நான் காட்டுறேன் நான் யார் என்ன அப்படின்ட்டு ஜிமினோ சபதம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க எல்லோரும் என்ன தான் கோல்டாக சீரியஸாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோலாம் கிடையாது, சும்மா வெளிவேஷம் மட்டும்தான் அவங்க அப்படி பார்க்குறதுக்கு, மற்றபடி நம்ம OT7 மெம்பர்ஸ் சாஃப்ட் ஹார்ட்டட் தான். ஸோ அதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரிய போகுது. அண்ட் இப்போது ஆரம்ப காமிச்சா அவரோட ரூமில் தான் உட்காந்து ஏதோ புக் படிச்சுட்ருக்காரு சீரியஸாக. அப்போது டோர் யாரோ நாக் பண்ண, உள்ளே வாங்க அப்படின்ட்டு சொல்ல. அப்போ ஜின் தான் உள்ளே வராரு. ஜின்னை பார்த்தோன்னா, என்னடா நீயா, இந்தா உனக்கு மில்க் அப்படின்ட்டு ஜின் ஆரம்பக்காண்டி மில்க் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு கிளாஸில். எதுக்குடா, எனக்கு எதுக்குடா எடுத்துகிட்டு வந்த, உனக்கு தான் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல, அதனால தானே உட்காந்து இவ்வளோ நேரமாக புக் படிச்சுட்ருக்க, இதான் மில்க் கொஞ்சம் குடி, கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்ட்டு ஜின் ரொம்ப அக்கறையாக சொல்கிறாரு. அப்போ ஆரம்பம், தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு சொல்ல, ஜின்னும் சரி என்னடா புக் படிக்கிற அப்படின்ட்டு புக்கை வாங்கி பார்த்தா அது ரொம்ப போரிங்காக ஒரு தியரி டைப்பில் இருக்குது. சி இதெல்லாம் என்ன புக்கு, கொஞ்சம் மச்சும்
ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்ல புக்ஸாக படிக்க மாட்டியாடா? இந்த புக்கை தான் எப்போ பார்த்தாலும் படிப்பியா? உனக்கு வேறு புக் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன், உனக்கு வாங்கி கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜின் சொல்ல, என்ன எனக்கு புக் வாங்கி கொடுக்க போறியா? யோசித்தேன் உனக்கு நல்ல புக்காக காஸ்ட்லியான புக்காக வாங்கி கொடுக்கலான்னு. ஒன்றை பார்த்தா இந்த மாதிரி போரிங்கான புக்கு படிக்கிற, அந்த புக்கெல்லாம் உனக்கு பிடிக்காது. பரவாயில்லடா வாங்கித்தா. இல்லை முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேஹோப் அப்படியே உள்ளே வந்து, என்னடா 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஜாலியாக வராரு. நீயா? நீ தூங்காம என்ன பண்ணுற? இல்லைடா, இன்றைக்கி ஒருத்தி வந்தாலே அவளை பற்றி தான். ஏன் என்னாச்சு? இல்லை, அவள் நம்மளுக்கு தங்கச்சியாம். அது என்னடா நல்லா இருக்கு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவளை, அதனால்தான் நீ வீட்டுக்கு போய்டு, இங்கெல்லாம் இருக்காத அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னு ஜின் சொல்ல, பின்ன அவளை எப்படி நம்ம தங்கச்சி ஏற்றுக்க முடியும்? நீ ஏற்றுப்பியா? நீயாச்சும் ஏற்றுப்பியா அப்படின்னு ஜேஹப் கேட்க, இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதை தான் நானும் சொல்கிறேன், நம்மளால் அவளை தங்கச்சியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால நீங்கள் எல்லாருமே அவட்ட போய் சொல்லுங்கள், அப்படியே முட்டைச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்லு. டேய், அப்படியெல்லாம் ரூடாக பேசாதரா. என்ன ரூடாக பேசக்கூடாதா? பின்ன என்னடா சொல்கிறது? என் அப்பந்தான் அப்படியே சொல்கிறானா, இவ்வளோ அப்படியே முட்டைச்செல்லாம் கட்டிட்டு வந்துடுவாளா அப்படின்ட்டு ஜேஹப் ரொம்ப கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் ஏற்றுக்க முடியல, அவருக்கு ஒரு புது தங்கச்சி வந்துட்டா அப்படின்ட்டு. அதனால தான் அவர் பேசிகிட்டு இருக்க. அப்போ ஆரம்பிச்சின்னும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா, பாவண்டா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்கிறாடா. படிக்கிறாந்தா ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு வீட்டுக்கு அவ கூப்பிட்டு வராங்க. இது நல்லாவா இருக்குது? அது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அவளுக்கு? அது பாவம் இல்லை அந்த பொண்ணு, அதனால தான். ஆனால் அவங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் பார்த்தேன் டேபிளில் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு ஜேஹப் சொல்ல. அப்போ ஜின்னும் ஆரம்பம் ஒருத்தரோட ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. அப்போது என்னடா நான் சும்மா சொன்னேன்டா, அதுக்கேண்டா நீங்கள் 2 பேரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க, எதுக்கிட்ட இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்ட்டு ஜேஹப் சும்மா யதார்த்தமாக தான் சொல்லியிருப்பார் போல். அதுக்கு தான் இவங்க 2 பேரும் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஜேஹப், இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, 2 பேரும் ஃபஸ்ட் இங்கே வந்து கிளம்புறீங்களா அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜின்னையும் ஜேஹப்பையும் வெளில துரத்தி விட்டாரு. அவங்க 2 பேரும் அப்படியே ரூமுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேஹப் ஜின்னையும் ஒரு மாதிரி பார்க்க, அப்போ ஜின், என்னடா நான் தூக்க போகிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேஷுவலாக அங்கே வந்து கிளம்பிட்டாரு. அப்போ ஜேஹப், இல்லையே சரியில்லையே, என்னை தவிர மற்றவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்களே. அன்றைக்கி மட்டும் என் கூட சேர்ந்து எல்லோரும் ஆர்கியூ பண்ணாங்க, பட் இப்போ ஒன்றத்தையும் காணுமே. எல்லோரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஜிமின் ஜேகே டேயாங் 3 பேர் நடந்துக்கிறதும் சரியில்லை, ஏதோ இருக்குது அப்படின்ட்டு தான் அவர் அப்படியே ரூம்க்கும் போகிறாரு யோசிச்சுக்கிட்டு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே மார்னிங்கெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் படிக்க உட்காந்துருவீங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்குமே அப்படியே வழக்கம் போல் எழுந்திரிக்கிறீங்க. அலாரம் கூட அடிக்கலை, ஆனால் கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சிட்டிங்க. ஸோ நீங்களும் உங்களோட வாட்டர் பாட்டில் எம்டி ஆகிடுச்சுன்னு அதை ரெப்புறதுக்காண்டி அப்படியே ரூமை விட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அப்படியே போய் உங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணியெல்லாம் ரெப்பிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வெளில வரீங்க. அப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி டேங் நிற்கிறத பார்த்து அப்படியே பயந்துட்டு உங்கள் வாயில் இருக்க தண்ணியை அப்படியே முன்னாடி துப்பிட்டீங்க. பார்த்தா டேங் மூஞ்சிலே தான் நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றி வச்சுருக்கீங்க. அப்போ டேயாங் ஒரு மாதிரி மூஞ்சியை தொடச்சிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சாரி அது நான் திடீர்னு உங்களை பார்த்து அதனால்தான் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். அப்போ அவர் கையை நீட்டி ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சாரி அப்படின்ட்டு உங்கள் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் கூட வரல. இங்கே என்ன பண்ணுற, இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுற? இல்லை நான் படிக்கணும், அதனால தான் சீக்கிரம் எழுந்திரிச்சேன். நான் எப்போவுமே இந்த டைமுக்கு தான் எழுந்திரிச்சு படிப்பேனா, அதனால தான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலி ஆகிடுச்சின்னு அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். போதும், எதுக்கு எந்திரிச்சேன்னு மட்டும்தான் கேட்டேன், மற்றபடி எதுவும் கேட்கல அப்படின்ட்டு டேங் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிங்க? ஏன் அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லை சும்மா தான் கேட்டேன். அப்படியா அப்படின்ட்டு அவங்களை பார்க்க நீங்கள் அதுக்கு மேலே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது? நீங்கள் சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கிட்டு வழியாக போகிறீங்க. அப்போது டேங் அவரோட அந்த லாங்கான ஹேண்டை வச்சு தடுக்கிறாரு. அப்போ நீங்கள் மறுபடியும் டேங்கை தான் பார்க்குறீங்க. என்ன உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்லை உனக்கு டீ போட தெரியுமா? டீயா? ஆமாம் தெரியுமா?
ஆ தெரியுமே. அப்போனா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரியா? ஆ நானா? பின்ன என்ன நானா? இல்லை போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, ஹாலில் தான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் 5 மினிட்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் போயிட்டாரு. நீங்கள் 5 மினிட்ஸ்லையா? 5 மினிட்ஸில் டீ ரெடி ஆகிடுமா என்ன அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே தான் எங்கே பால் அது இதுன்ட்டு நீங்கள் எல்லாம் தேடிட்டுருக்கீங்க. நான் 5 மினிட்ஸ்க்குள்ளே போடணும்ல, அதனால நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்கள் தான் டீயை நீட்டாக போட்டு நல்லா ப்ரெசன்ட்டிங்காக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ டேயாங்கும் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காரு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு. நீங்கள் வந்துட்டு சாரி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 5 மினிட்ஸில் டீயெல்லாம் போட முடியாது, அதனால தான் டேஸ்ட் வேணும்னா நாம் கொஞ்சம் டீயை கொதிக்க வைக்கணும், நல்லா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துட்ருக்க. பட்டியா உன்ட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கல, எனக்கும் தெரியும் 5 மினிட்ஸில் டீயெல்லாம் போட முடியாதுன்னு, அதனால் நீ பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உன்னோட டீயை கொடு அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் அமைதியாக டீயை கொடுக்குறீங்க. இப்போ அவரும் வாங்கி அப்படியே குடிக்கிறாரு, சீரியஸாக ஃபேஸை வச்சுட்டு குடிச்சிட்ருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கே இவர் இவ்வளோ கோல்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, இரு நான் இன்னும் குடிச்சே முடிக்கலையே அப்படின்னு சொல்ல நீங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் எப்போ குடிச்சு முடிப்பார், எப்போ ஃபீட்பேக் சொல்வார் அப்படின்ட்டு. அவரும் குடிக்கிறாரு ரொம்ப நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்காரு. நீங்களும் நின்று அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது லாஸ்ட் டைமில் எப்படியோ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வைக்க நீங்கள் அவர் ஃபேஸையே பார்க்குறீங்க. என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ படிக்கணும்னு சொன்ன போய் படிக்கல? இல்லை நீங்கள் இன்னும் டீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே இருந்துச்சு அவர் ரூமுக்கு போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்கிட்ட டேயாங் உங்ககிட்ட சீரியஸாக பேசிட்டு அங்கிட்டு போய் பா செம்மையாக போட்டிருக்கா, டேலண்டட் தான் அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு. உங்கள் முன்னாடி தான் அவ்வளோ கோல்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு, பட் மற்றபடி அவளை நினச்சி அவர் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் உங்களை எப்போ பார்த்தாரு அப்படின்ட்டு டேயாங் யோசிச்சு பார்க்குறாரு. அன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு டேயாங்க தான் பார்க்குறதுக்காண்டி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா டேயாங் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் நல்லாவே பண்ணுவார், அதனால தான் அவர் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால டேயாங்கும் வந்திருப்பார். அப்போ நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ தெரியாதரமா டேயாங்க இடிச்சு விட்டு நீங்கள் பாட்டில் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருப்பாரு. அன்றைக்கி வேறு நீங்கள் மெஸ்ஸியாக ஒரு மாதிரி பன் போட்டு ஒரு மாதிரி தான் போயிருப்பீங்க. ஆனால் அப்போ உங்களை பார்க்கும்போதே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். லைக் ஸ்டார்டிங் பார்த்ததே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க்காக இருந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா எல்லா கிளாஸஸும் நல்லா நடக்குதா அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்போ தான் அவங்கள பார்ப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த பொண்ணு என்ன நல்லா படிப்பா போலையே அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத டைமெல்லாம் நீங்கள் டேயாங் முன்னாடி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவார்டு வாங்குறதெல்லாம் டேயாங் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே அவருக்கு லவ் வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கே வந்துற, அதனால தான் அவங்கக்கிட்ட அவ்வளோவா வலிகிற மாதிரிலாம் காமிச்சிக்கக்கூடாதுன்னு அவர் இவ்வளோ கோல்டான பர்சனாக அவங்கக்கிட்ட காமிச்சிருப்பாரு. அண்ட் அவருக்கு மார்னிங் டீ குடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் டீ போடுறதுக்காண்டி வந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் கிச்சன்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. அப்போது அவருக்கு உங்களை பார்த்தோன்னா நம்ம ஏன் இவகிட்டேருந்து டீ வாங்கி லைக் இவ டீ போட்டு நாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அப்பயே அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாரு. நீங்களும் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்காண்டி ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் வரும்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் டீ கொடுத்தானா ஃபஸ்ட்டு சிப் வச்சோன்னா பா செம்ம அப்படின்ட்டு அவர் மனசாரியாக சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் வாய்ஸ் மட்டும்தான் வந்திருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோதானா, ஏன் இங்கே இருக்கவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு தெரில அப்படின்ட்டு நீங்கள் சரி ஓகே நம்மளுக்கும் டீ போட்டுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போய் உங்களுக்காண்டி டீ போட்டு அப்படியே வெளில வர அப்போ திடீர்னு நீங்கள் யார் மேலே மோதுறீங்க. பார்த்தா ஜேகே மேலே தான். அப்போ டீ லைட்டாக அவர் மேலே கொட்டிருச்சு. சாரி சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு நீங்கள் அப்படியே பதட்டமாக. அப்போ ஜேகே இங்கே பாரு, நான் ஏதாச்சும் கேட்டேனா இப்போ எதுக்கு நீ இப்படி வளர்ற? இல்லை உங்கள் மேலே பட்டுருச்சு, சுட்டுருச்சா? ஆமாம் சுட்டுருச்சு. எங்கே? இதோ இங்கே அப்படின்ட்டு அவரோட ஹார்ட்டை காமிக்க நீங்கள் அப்போ நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே அவரை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்ககிட்ட வர நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஐயோ நேற்று மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிடுவானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக, ஏய் இப்போ எதுக்கு நீ பின்னாடி போகிற? இல்லை நீங்கள் எதுக்கு முன்னாடி வரீங்க? ஏன்னா டீ போட்டிருக்கியா அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க அந்த டீயை எடுத்து அவர் அப்படியே குடிக்கிறாரு.
இல்லை அதை நான் குடித்தது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அதை அப்படியே குடிச்சிட்டு நைஸ் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு நான் ஜாகிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆ என்ன, நான் குடிச்சேன்னு சொன்னப்போ இருக்கும் எடுத்து குடிச்சிட்டு அவர் பாட்டில் ஏன்ட்டே கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்படின்ற ரியாக்ஷனில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த டீயை இப்போ நான் குடிக்கிட்டா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எங்கிட்ட ஜேக்கும் வெளில வந்தானே அப்படியே சிரிக்கிறாரு. இவே இப்படி இருக்கா, இவ்வளோ சைல்டிஷாக இருக்காளே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் ஜேகே அப்படியே ஜாகிங்க்கு போகிறாரு. இப்போது அப்படியே அவங்கள வந்து வயன் அப்படின்ட்டு ஆரம் கூப்பிட, அப்போ நீங்கள் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, அது மிஸ்டர் லீ தெரியும்ல, என்னோடய அப்பா. அவர் உனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ண சொன்னார். ஸ்டடீஸ்லையா? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுற அகாடமிக்ஸில், பட் இவன் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் தான் என்னோடய அப்பா சொன்னார். அதனால தான் உனக்கு கொஞ்சம் ஒரு மென்டரை ஆக்ட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி. இது என்ன காஃபி உன் கையில், நீ போட்டியா? நான் தான் போட்டேன். இது காஃபி இல்லை, இது டீ. ஓ டீயா, அப்படின்ட்டு ஆரமும் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காம அவர் எடுத்து அதை ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. நீங்கள் அது என்ன? ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் சொல்ல. அதுக்கப்புறம் நீங்களும் ஆரமும் தான் உங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அண்ட் ஆரம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ நீங்கள் அவர்கிட்ட ஆன்சர் பண்ணுற விதத்துலேயே நல்லாவே தெரியுது, உனக்கு மென்டரெல்லாம் தேவையில்ல, நீ ஏன் படிச்சுப்ப. இல்லை, நீ நிஜமாகவே அகாடமிக்ஸில் நல்லாவே இருக்க. ஸோ உனக்கு என்னோடய ஹெல்ப் அவ்வளோவா தேவைப்படாது தான் நினைக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ கன்ஃபார்ம் என்கிட்ட வந்து கேட்கலாம், சரியா? உனக்கு என்னோடய ரூம் தெரியும் தானே? தெரியும். சரி ஓகே, உனக்கு எப்போல்லாம் டவுட் இருக்கோ அப்போல்லாம் நீ டைரெக்டாக என் ரூமுக்கு வா, சரியா? சரி. ஓகே, நீ படி அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஆரம் அங்கே தான் சும்மா உட்காந்துட்டு அவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவங்களோட அழகை தான் ரசிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் திரும்பி ஆரம் பார்க்கும்போது அவர் என்னமோ உங்களை பார்க்கவே இல்லாத மாதிரி உங்கள் ரூமை சுற்றி பார்க்குற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. அவங்களுக்கு இவர் ரூமையாக இப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, ஆரம் நீங்கள் வேணால் உங்களோட ஒர்க்கை பார்க்க கிளம்புங்க, நான் படிச்சுக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை வேன் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். இல்லை நான் படிச்சுப்பேன், உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இட்ஸ் ஓகே, எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்ல. என்னடா எந்த வேலையும் இல்லைன்ற, உனக்கு தான் அப்பா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காருல, அதை போய் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உள்ள வராரு. ஜின்னை பார்த்தோன்னே, ஏய் ஜின் நீயா, நீங்கள் என்னடா பண்ணுற? இல்லை உன்னை தேடிட்டு ஒரு ரூமுக்கு போனேன், பார்த்தா உன்னை காணோம். ஸோ அதுக்கப்புறம் மேபி நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வரேன். அப்போ உங்களுக்கு ஜின் என்ன பேசுகிறாருன்னே புரியல. அது என்ன, ஆரம்பரோட ரூமில் இல்லைனா செகண்ட் ஆப்ஷனாக ஏன் ரூமில் தான் இருப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜின், என்ன வயன் காலங்காத்திலே உட்காந்து படிச்சுட்ருக்க போல்? ஆமாம் படிச்சுட்ருக்கேன். குட், நல்லா படி. உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ ஆரம்பிக்கிட்டேயும் கேட்கலாம், இல்லைனா என்கிட்டையுமே கேட்கலாம். அண்ட் உனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும் சொல்லு, நானே என் கையில் உனக்கு சமைச்சு தரேன். என்ன நீங்கள் சமைச்சு தரீங்களா? ஏன் இப்படி பயப்படுற? நான் ஒன்றும் விஷத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறதில்ல, நான் நல்லா தான் சமைப்பேன். ஆரமோட சாப்பாடு தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்ட்டு இருக்கிற கேப்பில் ஜின் அப்படியே ஆரம்ப இன்சல்ட் பண்ண. ஜின் இதுதான் கேப்புன்னு பண்ணுறல, ஆனால் அகாடமிக்ஸில் உன்னோட நான் தான் கிரேட்டு, புரிஞ்சுதா? வயன் உனக்கு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட வா, அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க? நீங்கள் சண்டைலாம் போடாதீங்க. அண்ட் ஜின் நீங்கள் எதுக்கு சமைக்கிறீங்க? அதான் உங்களுக்குன்னு பர்சனலாக செஃப் இருக்கார்ல, அவர் சமைச்சு கொடுக்க போகிறாரு, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமா? வயன் அப்படியெல்லாம் சொல்லாத. நீ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, எனக்கு தெரிஞ்ச உனக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் செஃப் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சமைப்பார். அதனால் உனக்கு நான் வீட்டு சாப்பாடா ஒரு மாதிரி டேஸ்டியாக உனக்கு நான் சமைச்சு தரேன், சரியா? உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல. நீங்கள் இல்லை பரவாயில்ல, இல்லை நான் உனக்கு சமைச்சு தருவேன் அப்படின்ட்டு ஜின் சொல்ல. சரிடா கிளம்புடா, அவள் படிக்கணும், உனக்கு என்ன தோணுதோ அதை ஃபஸ்ட் இங்கே வந்து கிளம்பு அப்படின்ட்டு ஆரம் ஜின்னை துரத்தி விடவே பார்த்துட்ருக்க. அப்போ ஜின்
ஏய் அப்போ நீயும் வா, அவளே படிச்சுப்பா. நான் கேட்டேன், அவள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கா, அவளே ஓனாவே படிச்சுப்பான்னு. நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வா வா அப்படின்ட்டு ஜின் வேணும்னே ஆரம்பியும் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவங்க ரூமை விட்டால் வெளில கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் குழம்பு போய் அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே கிளம்புறாரு. 2 பேரும் இப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு, ஏய் என்னடா நான் அவள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்குடா நீ வந்த? நீ மட்டும் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நானும் பண்ணுவேன், அதனால தான் வந்தேன். நான் பண்ணலைன்னா நீயும் பண்ணக்கூடாது, நீ பண்ணனா நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜின் பேசிகிட்டு இருக்க. ஆரம் ஜின் கூட சட்டை போட்டுட்ருக்காரு. இப்போது ஜேஹோப் யதார்த்தமாக தான் வந்திருப்பாரு. அவர் இவங்க 2 பேரும் அவங்க ரூம்லேருந்து வந்தது அண்ட் 2 பேரும் இப்போ ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு சம்திங் ராங். நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான், ஏதோ நடந்துட்டுருக்கு, எனக்கு தெரியாமல் ஏதோ நடந்துட்டுருக்கு, என்னென்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு முடிவோடு இருக்கார். ஸோ நம்ம இதோடையே இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு நீங்கள் அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜேஹோப்பை தவிர. அண்ட் அவங்க எல்லாருமே அவங்கள லைட்டாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ வரையுமே. இவங்கெல்லாம் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ கோல்டாக இருக்காங்க அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்போது இவங்க எல்லோரும் உங்களை லவ் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் அப்போ யாரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இன்னும் சில எபிசோட்ஸில் பார்த்து இந்த எஃப்எஃப்ஐ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.